வணக்கம் மக்களே. ஷாப் ஃபார் கில்லர்ஸோடைய எபிசோட் 3 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்துலேயே நமக்கு கியூவை காமிப்பாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் குசாகியோட பேசிக்கிட்டு வராங்க. அந்த சமயத்தில் குசாகி என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளார எவ்வளோ டெரரிஸ்ட் இருக்காங்கன்ற விஷயத்தை மட்டும் நீ நோட்டீஸ் பண்ணிக்கோ. நமக்கு டெரரிஸ்ட்டை பற்றி கவலை கிடையாது. உள்ளார இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை தான் நம்ம காப்பாற்றணும். நம்மளுடைய விஐபிஸ் தான் அந்த ஹாஸ்டேஜஸ். அதில் ஹாஸ்டேஜஸ் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும்னு சொல்லு. அதை கேட்டுக்கியுமே டெரரிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பார்க்குறதுக்காக அந்த இடத்துல டெலிவரி பண்ணுற மாரி வராங்க. அதாவது அந்த இடத்துல இவங்க ஃபுட் தர வரும்போது சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆட்கள் ஃபுட்டுமே வாங்கிக்கிறாங்க. இந்த மொத்த விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உள்ளார அதிக டெரரிஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம அதிரடியே உள்ளார இறங்க வேணான்ற மாரி கியூ சொல்கிறாங்க. ஆனால் குசாகி அந்த இடத்துல வேற ஒரு பிளானில் இருக்காங்க. இப்போதைக்கு பேப்லோனா குசாகி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் குசாகியுமே எவனாக இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல, நம்ம உள்ளார போய் கலக்கிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் முதல்ல இவங்களுடைய வேற ஒரு டீமான ஜே கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக உள்ளார போன்ற மாரி ஜே கிட்ட சொல்ல, அதை கேட்ட ஜேயுமே வேகமாக போகலான்னு இருக்காரு. இவர் போகிறதுக்கு முன்னாடி கியூ எச்சரிக்கை பண்ணுறாங்க. உள்ளார போனால் உனக்கு தான் ஆபத்து ஏற்படும், அதில் அதே இடத்துல இருன்ற மாரி உங்கள் ஜே கிட்ட சொன்னால் அது எதையுமே கேட்காது. ஜி முதல்ல வெளியே நிற்கக்கூடிய 2 ஆட்களை சைலண்ட்டாகவே முடிச்சிடறாரு. அந்த சமயத்தில் சரின்னு சொல்லிட்டு பக்காவே ஒரு உள்ளார போகலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அவங்க உள்ளார பாம்பை கட்டி வச்சுருக்காங்க. அது தெரியாமல் ஒரு திறக்கும் போது கரெக்டாக அந்த பாம்பு அடிச்சது. அந்த சமயத்தில் ஜேவுக்கு மட்டும் கொஞ்சம் உயிர் இருக்குது. பக்கத்தில் இருக்க ஆட்கள் இறந்து போயிட்டாங்க. இதை கவனிச்சக்கியுமே நம்ம போய் காப்பாற்றலான்ற மாரி ஜேவை காப்பாற்றலான்னு மிஷினில் இறங்குறாங்க. அந்த சமயத்தில் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லேருந்து ஜின்மேன் வர ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தான் ஒரு பக்கம் கியூஏ வச்சுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஜெய்மி ஃபோனில் உனக்கு ஜின்மேனை ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது அந்த இடத்துல கியூமே ஞாபகம் இருக்கிறத சொல்கிறாங்க. இப்போதைக்கு கியூ புதுசாக ஒரு மிஷினில் இருக்காங்க. ஒசாக்காவில் இருக்கிற ஒரு ஆளை எலிமினேட் பண்ணலான்னு இருக்காங்க. அவனுடைய நேம் சிக்மான்றது. அதால் சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த ஆளுக்கு சைட் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக தான் அவன் கூட மேட்ரு பண்ணுற மாரி கடைசியாக தான் அவன் கதையுமே முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய கழுத்தில் ஒரு சின்ன பாய்சனை இறக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஆள் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல அவங்கள அடிக்கலான்னு இருக்காரு. ஆனால் கியூ செம டேலண்டடாக இருக்காங்க. அவனை கடைசியாக தான் மடக்கி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுடைய டையை வச்சு அவனுடைய கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் தான் வெளியே சில லேடிஸ் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த லேடிஸ்க்குமே கத்துற சத்தம் கேட்டவனே அந்த பாத்ரூம் சைடு வரலான்னு இருக்காங்க. இதை கவனிச்ச கியூ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வியர்டான சவுண்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்தா அந்த லேடிஸ்க்குமே உள்ளார என்னமோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் வெளியே போயிடுவாங்க. கடைசியாக தான் அவன் கதையை முடிச்சதுக்கப்புறம் கியூவும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் கியூவுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் புரிய வருது. அதாவது கியூ இப்போதைக்கு ஜப்பான்லேருந்து கொரியாவுக்கு வரணுன்ற விஷயம் கியூவுக்கு தெரிய வருது. அதே சமயத்தில் கியூவும் ஜியானோடைய ஃபோட்டோவை பார்த்துன்னு இருக்கு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு சின்ன ஃபேக் மிஷினை பேபிலோனில் இருக்கிற ஒரு டீம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எனிமி சைடில் எப்படி தாக்கலான்னு கூடிய ஒரு மிஷின். கடைசியாக அந்த மிஷின் ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல கேப்டன் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்பயுமே கேப்டன் தான் லாஸ்ட்டாக சண்டை போடணுன்ற மாரி கியூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு இவங்க புதுசாக ஒரு மிஷினுக்கு போக போகிறாங்க. அந்த மிஷினோடைய ஹெட்டாக தான் கியூ அமைய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொரியாவுக்கு போய் ஜின்மேனை வேட்டையாடணுன்ற மாரி அவங்க டீம்மேட்டர்ஸோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அடுத்துன்னு இருக்கும்போது தான் திரும்ப ஜிஎனை காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஜிஎன்மே வூஜின் கிட்ட கன் இருக்கிற விஷயத்த பார்த்து இருந்திருப்பாங்க. கூடவே மர்த்த ஹெல்ப்பில் வந்து மெசேஜ் கிடச்சிருந்துருக்குல. அதெல்லாம் பார்த்து இவங்க ஷாக் ஆகும்போது வூஜின்மே கோஸ்ட் கார்டோடு பேசி சமாளிக்கிறாரு. அதாவது இவர் எனக்கு உதவி செய்ய தான் இந்த இடத்துக்கு வந்த மாரி மற்ற கோஸ்ட் கார்டு கிட்ட சொல்ல இந்த இடத்துல ஸ்மக்லிங் நடக்குதா கோஸ்ட் கார்டுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதால் தான் இவங்க செக்கிங்க்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் வூஜனுக்கு தெரிய வருது. அந்த சமயத்தில் கோஸ்ட் கார்டுமே ஜிஎனை பார்க்கறது மட்டும் இல்லாமல் 2 பேர் டேட் பண்ணுறீங்களான்ற மாரி கேஷுவலாக சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்துலேருந்து ஜிஎனால் தான் மீண்டு வர முடியல. அதில் ஜிஎன் வூஜன் கிட்ட எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக தான் அவங்க வீட்டுக்கு போய் மர்த்த ஹெல்ப்பை ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதல்ல இவங்க மர்த்த ஹெல்ப்பை அன்லாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜிஎனால் மர்த்த ஹெல்ப் அன்லாக் பண்ண முடியல. அதில் முதல் வேலையாக இதுக்கான இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொல்லிட்டு இவங்க ஜின்மேனுக்கு கால் பண்ணலான்னு இருக்காங்க. அந்த சமயம் தாங்க வூஜின் வந்த விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னு ஜிஎன்மே கண் எடுத்து தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. என்ன விஷயம் வூஜின் கிட்ட கேட்கும்போது அவர் மொத்த விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்கிறாரு. நீ எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற ஜிஎன்மே எனக்கு அதில் ஆர்வம் கிடையாதுன்ற மாரி அவர் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் சியாங்ஸோடைய ஆவி வேறு இவங்களுக்கு செம்மையாக பயன்படுத்தின்னு இருக்குது. நீ இதை விட்டு ஓடினாலும் கண்டிப்பாக அது உன்னை திருத்தி தான் வருன்ற மாரி சியாங்ஸோ வேறு சொல்லிகிட்டு இருக்கு. அதில் இவங்க கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் போன வாட்டி பிரதர் கொடுத்தா அந்த பேக்கை இப்போ தான் இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சில பக்லாம் இருக்குது. பக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கேமரா மைக் ஐட்டம் அந்த மாதிரியான விஷயத்த சொல்லலாம். அந்த மொத்த விஷயத்தையுமே இவங்க வூஜனுக்கு சம்மந்தப்பட்ட பிளேஸில் மட்டும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது திரும்ப கியூஆர்டி டீமை காமிக்கிறாங்க. அவங்க இப்போ தான் கொரியாவுக்கு வந்துருந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் ஜேவுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது. அது என்னன்னா எதுக்காக நம்ம ஜின்மேனை வேட்டையாட போகிறோம், அதுக்கான ரீசன் தெரியுமான்னு போது கியூமே அவன் இப்போதைக்கு துரோகியாக மாறினா நம்மக்கிட்ட சொன்னாங்க. நம்மளுடைய சர்வரையும் அவன் திருடிக்கிட்டு போயிருக்கான்னும் போது அதை கேட்ட ஜெயுமே என்ன ஒரு கர்மாவாக இருக்குது.
நீ தான் அவனை பேப்லோனுக்குள்ளார சேர்த்த, இப்போ அவன் ஒரு துரோகியாக மாறிட்டான், அவனை கொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னும் போது அதை கேட்ட கியூமே, நீ ஒரு விஷயத்த மறந்துடாத, அவன் தான் உன்னுடைய உயிரை காப்பாற்றுறான்னு சொல்லு. அப்போ தான் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே சீனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கடைசியாக ஜேவடி உயிரை ஜின்மேன் தான் காப்பாற்றி இருந்திருப்பாரு. அதுக்கடுத்ததாக ஜின்மேன்மே உள்ளார களத்தில் இறங்கலான்னு இருக்காரு. முதல் வேலையாக ஜின்மேன் அவருடைய ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் இவங்களுமே உள்ளார போய் அங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்டை டிஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே ரெண்டு டெரரிஸ்ட் மட்டும் மிஞ்சி இருக்காங்க. அவங்க 2 ஹாஸ்டேஜஸை பிணைய கைதியாக வச்சுக்கிறாங்க. நீங்கள் எங்களை விட்டாதான் இவங்களை விடுவோன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட 2 பேருமே கன்னை போடுறாங்க. அந்த சமயத்தில் தான் கியூமே ஜின்மேனுக்கு சிக்னலை காமிக்க, அது ஜின்மேனுக்கு புரியல. அந்த சமயத்தில் இவங்களுமே அசாசின்ஸ் கிரேட் ஸ்டைலில் கையிலேருந்து ஒரு கத்தி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிறவங்க கதையை முடிச்சுட்டு அப்படியே முன்னாடி இருக்கிறவனுக்கு கதையை முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு குசாகி வர ஆரம்பிக்கிறாங்க. வந்தவொடனே அவங்க ஜின்மேன் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. முதல் வேலையாக ஜின்மேன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது ஜின்மேன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கிறதா சொல்கிறாரு. அது மூலயமா தான் இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான மிஷினுக்கு வந்த விஷயத்தை பற்றி குசாகி கிட்ட சொல்ல, அதை கேட்ட குசாகிமே நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளாரே அவங்க ஆட்களுக்கு என்னாச்சுன்ற மாதிரி அதை பார்க்க போகிறாங்க. அந்த சமயம் தான் ஜின்மேன் கியூவை நோட்டீஸ் பண்ணுறாரு. சரின்னு ஜின்மேன் கியூவோட பேசலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் கியூ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க, இது டாப் சீக்ரெட்டுன்றதுனால என்னால் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடியல போது அந்த இடத்துல ஜின்மேன்மே பரவாயில்லன்னு சொல்கிறாரு. கடைசியாக தான் கியூ என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேருமே குடிக்க போகலாமா, நான் வேணா ட்ரிங்க் வாங்கி தரேன்ற மாதிரி இவங்க ஜின்மேன் கிட்ட சொன்னால், அந்த இடத்துல ஜின்மேன்மே நான் திரும்ப கொரியாவுக்கு போக வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லு. கடைசியாக தான் ஜெயமே எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னோடய உயிரை காப்பாற்றுறதுக்கு நன்றின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக கியூமே ஜின்மேனை பார்க்கும்போது திடீர்னு ஜின்மேன் கியூ கிட்ட வரது மட்டும் இல்லாமல், நம்ம கொரியா இல்லைனா ஜப்பான் இந்த 2 இடத்துல எங்கேனாச்சும் பார்த்தாலோ கண்டிப்பாக நம்ம ட்ரிங்க் குடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் தான் கியூவோடைய ஆட்கள் பேப்லோன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூமில் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஷவர் எடுக்கிற விஷயம் தெரிய வருது. யாருன்னு பார்த்தா அது பேல்னு தெரிய வருது. அந்த இடத்துல பேல்மே, நீங்கள் தான் அந்த குழந்தை பசங்களா, உங்களும் மாதிரியான குழந்தை பசங்களால எப்படி ஜின்மேனை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே கியூ கிட்ட வரது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டீம் லீடர் ஒரு பொண்ணான்ற மாதிரி நக்கலாக பார்த்துட்டு போக, அதை கேட்டவுடனே ஜேவுக்கு கடுப்பாகுது. அந்த சமயத்தில் ஜே அவனை தடுக்கிறது மட்டும் இல்லாமல், நீ எக்கார்ந்து கொண்டு எங்கள் வழியில் குறுக்கிடாத, அப்படி குறுக்கிட்டா ஒன்று கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு சொல்ல, அந்த இடத்துல பேலும் கற்றுக்குட்டிங்களான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் இவங்க குசாகியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல குசாகி இவங்க மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது இவங்களுடைய மிஷின் என்னென்னா ஜின்மேனை ஹண்ட் பண்ணணுன்றதா. அதுக்கு முதல்ல இவங்க ஜிஎனை தேடலான்னு இருக்காங்க. ஏன்னா ஜின்மேன் எப்படி இருந்தாலும் ஜிஎனை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி இவங்க ஜிஎனை எதிர்த்து ஒரு மிஷின் பண்ணியிருந்திருப்பாங்களே, அந்த மிஷின் அப்போ பேப்லோனுடைய ஒரு என்டையர் டீமே வைப்பான விஷயத்தை பற்றி சொல்ல, அதை கேட்டு அங்கே இருக்கவங்களா அதிரி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎனுக்கு உதவி செஞ்ச ஆட்களை வேறு குசாகி ஷோ பண்ணுறாங்க. அந்த சமயம் தான் ஜே என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆளை பார்த்துருந்தோமே, அவன் யாருன்னு கேட்கும்போது குசாகிமே, நீ பேலை பற்றி பேசுகிறியா, அவனை பற்றி நீ கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அவன் ஒருத்தவனால மட்டும் தான் ஜின்மேனை பிடிக்க முடியும்னு சொல்ல, அதை கேட்டக்கே அப்படியே கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை அவன் நம்ம வழியில் குறுக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அந்த சமயத்தில் குசாகி கியூவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீ பேலை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. ஆனால் கியூ பெருசாக ஆன்சர் பண்ண மாதிரி தெரியல. அதோட அந்த சீனை கட் பண்ணிவிட்டு திரும்ப ஜியானோடைய சீனுக்கு வரும். அந்த இடத்துல ஜியான்மே இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு மர்த்தெல்ப்பை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால் மர்த்தெல்ப்பை ஓப்பன் பண்ண முடியல. இதே சமயத்தில் கேமராவை எதர்ச்சியாக நோட்டீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஊஜின் எங்கேயோ ரகசியமாக போகிற விஷயம் தெரிய வருது. அதில் இவங்க ஊஜனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா ஊஜனை எதனாச்சும் ஒரு விஷயம் இல்லீகலாக பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அதில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகும்போது தான் கடைசியாக ஊஜின் ஒரு பையர்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது. அவர் சைனாவிலேருந்து சில அகதிங்களை இந்த இடத்துக்கு கூட்டாருவார்னு நினைக்கிறேன். அதில் சில சின்ன பசங்களை கூட்டாரும்போது அதில் ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் அடிபட்டிருக்கு. அதில் இந்த பொண்ணை கடலில் தூக்கி போட்டுடலான் போது அதுக்கு ஊஜின் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்கிறேன் போது அதை கேட்டோடனே அந்த வயசான ஆள் கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மேலே இருக்க ஆட்கள் அவ்வளோ பெரிய ஆட்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இவருமே என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஊஜனை அடிக்கலான்னு இருக்கும்போது கடைசியாக தான் அந்த இடத்துக்கு ஜியான் வந்து காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக ஜியான் அந்த பொண்ணுக்குமே உதவி செய்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சில ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஊஜனும் இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக எல்லா வேலையுமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணை அவங்க அம்மாவோட ஒப்படைச்சிடறாங்க. அதே இடத்துல ஊஜன் அந்த அம்மாவுக்கு பணத்தையுமே தர ஆரம்பிக்கிறாரு. இதே சமயத்தில் ஜியனுக்கு ஒரு சின்ன மெசேஜ் வந்திருக்கும். அதை பிரதர் தான் அமைச்சிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, மருத்துவ இப்போதைக்கு நம்ம கையில் இல்லை, அதில் எக்காரணம் கொண்டு மருத்துவ கான்டாக்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் எனக்கு ஊஜினுடைய கதை தெரிய வருது. அதாவது ஊஜின் சைனாவிலேருந்து கொரியாவுக்கு தப்பிச்சு வந்து ஒரு அகதின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்ற விஷயம் இவருக்கு மட்டும் தான் தெரியுமா. அதெல்லாம் அந்த கஷ்டம் மற்றவங்க அனுபவிக்க விடுதுன்னு சொல்லிட்டு தான் சைனாவில் இருக்கக்கூடிய சில குழந்தைங்களை கொரியாவுக்கு கொண்டு வர விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி கன்று இருந்த விஷயம் இவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. எப்பயுமே ஒரு குழந்தைங்களை மட்டும் தான் ஸ்மகிள் பண்ணுவாரா. போன வாட்டி எதர்ச்சியாக நடந்ததாக சொல்கிறாரு. அதில் நாளைக்கு ஒரு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிற விஷயத்தை பற்றி சொல்ல, அதை கேட்ட ஜியன் கவலைப்படாமல் மருத்துவப்பை பற்றி அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ஷார்ட்
ஷாட்டை கட் பண்ணிவிட்டு திரும்ப குசாகி கிட்ட வரும். அந்த இடத்துல குசாகி ஒரு கேங்கில் போய் சம்பவம் பண்ணலான்னு இருக்காங்க. கொரியாவில் கன்ஸுன்றது இல்லீகல்ன்றதுனால இவங்க இப்போதைக்கு சில வெப்பன்ஸ் வச்சு ஒரு மிகப்பெரிய கேங்கை டேக் ஓவர் பண்ணலான்னு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கேங்குள்ளாரே ஒரு சின்ன சண்டை நடந்துன்னு இருக்கும். யார் இந்த கேங்கை எடுத்துக்க போகிறான்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே சண்டை நடந்துன்னு இருக்கு. கடைசியாக தான் அந்த இடத்துக்கு பேல் வர ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் தான் இதுக்கு முன்னாடி குசாகி பேசுனதை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல குசாகியுமே அவங்க டீம்மேட்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, ஒருவேளை பேல் நம்ம ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணனாலோ கோஆப்ரேட் பண்ணனாலோ சிம்பிளாக அவன் கதையை முடிச்சுருங்கன்ற மாரி இவங்க சொல்லியிருந்துருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது திரும்ப ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல கேங் வார் நடக்க வேண்டியதாக இருக்குது. குசாகியோட டீமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வெளியே சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மியூசிக்கை போட்டு அங்கே இருக்கிற ஆளை தாறுமாறாக கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக எல்லாருமே கொன்று முடிச்சதுக்கப்புறம் ஜே என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நம்ம ஒரே ஒரு ஆளை மட்டும் கொல்லன்ற மாரி பேலை கை காமிக்கிறாரு. அந்த இடத்துல பேலுமே அவங்க டீமில் 2 பேரை கொல்றாரு. அந்த சமயத்தில் குசாகி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜின்மேனை பிடிக்க கண்டிப்பாக நமக்கு பேல் தேவைன்னு சொல்லு. அதை கேட்ட கியூமே டக்குன்னு எல்லாருமே நிறுத்த சொல்லிடுறாங்க. அதெல்லாம் மொத்த பேருமே அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஜிஎனை காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஜிஎன்மே வேலை செஞ்சிருக்கும்போது கடைசியாக தான் அந்த இடத்துக்கு வூஜின் வராரு. அந்த இடத்துல வூஜின் வந்தவொடனே ஜிஎனை பார்த்து எதுவுமே பேச கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய வயசான லேடிஸ் கிட்ட மட்டும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கணுமே எதுக்கு வூஜின் உங்ககிட்ட பேசல, அவனுக்கு உனக்கு என்னாச்சும் பிரச்சனைன்னு கேட்கும்போது கடைசியாக தான் ஜிஎன்மே நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா, எதுக்கு வூஜின் எல்லாருமே நீங்கள் உங்களுடைய பையனாட்ட பார்த்துக்கிறீங்கன்ற மாரி இவங்க ஒரு கொஸ்டினை கேட்கும்போது அங்கே இருக்கிற லேடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வூஜினோடைய அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டாரு, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, கடைசியாக தான் அவங்க தாத்தா தான் மிச்சம் இருந்தார், அவருமே ஒரு போட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு, நாங்கள் தான் அவனை வளர்த்தோன்னு சொல்ல. அதை கேட்ட ஜியனும் லைட்டாக பரிதாபப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் அங்கே இருக்க லேடிஸ் சில சாப்பாடு தராங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு வூஜின் வரது மட்டும் இல்லாமல் மருத்துவ ஹெல்ப்புக்கான ஒரு சின்ன கோடை மட்டும் ஜிஎன் கிட்ட தராரு. அதுக்கடுத்ததான் இவருமே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஜிஎன் இவர் நிறுத்தது மட்டும் இல்லாமல், உன்னோட ஆன்ட்டி எனக்கு தெரிஞ்ச அதிக சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னால் மட்டும் இதை தனியாக சாப்பிட முடியாது, அதான் நீ சாப்பிட வரியான்ற மாரி கேட்க. அதை கேட்டவொடனே வூஜின் லைட்டாக யோசிக்கிறாரு. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் எனக்கு வூஜினோடைய ஸ்டோரி தெரிஞ்சதுனால நீ ஒன்றும் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது, நீ அப்படியே உன்னோடைய வேலையை தொடரலான்ற மாதிரி அவங்க வூஜினுக்கு அப்ரூவல் தந்துடுறாங்க. அதை கேட்ட வூஜின் சந்தோஷமாகிறது மட்டும் இல்லாமல், என்னுடைய ரகசியங்கள் உனக்கு தெரியும், ஆனால் உன்னுடைய ரகசியம் எனக்கு தெரியலன்ற மாதிரி ஏன் இந்த இடத்த சுற்றி ட்ராப் இருக்குன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒருவேளை உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்ல வேணான்ற மாதிரி வேறு ஜிஎன் கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட ஜிஎனும் லைட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஜிஎன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன்னா, என்னை எப்போ வேணாலும் யார் வேணாலும் கொல்ல வர வாய்ப்புகள் இருக்குது, அதால் தான் இப்படி பண்ணியிருக்கேன். ஏன்னா நீ நினைக்கிற மாரி என்னுடைய அன்கிள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. என்னுடைய பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே இருந்ததுனால நான் என்னுடைய அன்கிளோடு தான் வாழ்ந்தேன், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பயத்தோடு தான் வாழ்ந்தேன் போது. அதை கேட்ட இவருமே, உன்னுடைய அன்கிள் என்ன அவ்வளோ பயன்படுத்தக்கூடிய ஆளா, அவர் ரொம்ப மோசமானவரான்ற மாரி ஊஜின் கேட்க. அதை கேட்ட ஜெயன்மே, அதை அப்படி சொல்ல முடியாது, என்னுடைய அன்கிள் என்னை அப்படி தான் வளர்த்தாருன்ற மாரி இவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய ஆண்ட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க உனக்கு 22 வயசுன்னு, எனக்கு 22 வயசு தான்ற மாரி 2 பேர் கேஷுவலாக சிரித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் சில சைனாக்காரனை காமிக்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு வூஜன் மேலே பொலகானில் இருக்காங்க, எப்படின்னாச்சும் அவனை கண்டுபிடிச்சி கொல்லணும்னு இருக்காங்க. இவங்களுக்கு வூஜனோட நேம்லாம் தெரியாது. கடைசி எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வூஜன் சில கன்ஸ் தரும்போது அதை கடலில் போட்டுருந்துருப்பாரு, அது இந்த ஆட்களோட கன் தான், அதெல்லாம் அவங்கள கொல்லான்னு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இவங்க ஜிஎனை கண்டுபிடிக்கலான்னு இருக்குங்க. ஏன்னா ஜிஎன் மேலே போட்டிருக்க பவுண்டி இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், அதுவும் ஜிஎனை உயிரோட பிடிக்கணுன்ற மாதிரி தான் மருத்துவத்தில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இவங்களுமே ஜிஎனை தேடி போகலான்னு இருக்குங்க. இதே சமயம் தான் ஜிஎன் ஜாகிங் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க கூட வூஜன்மே சேர்ந்துக்கிறாரு. எதுக்கு நீ இவங்க வந்தான்னு கேட்கும்போது அந்த இடத்துல வூஜன்மே, நீ தானே பயமாக இருக்கிறதா சொன்னேன் போது அந்த இடத்துல ஜிஎனும் எனக்கு பயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளார ரிலேஷன்ஷிப்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகுது. 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே நடந்துன்னு இருக்கும்போது திரும்ப அந்த சைனாக்காரனில் காமிச்சா, அவங்க வூஜனுக்கு இதுக்கு முன்னாடி வேலை தந்த அந்த வயசானவரை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் கன்னை எடுத்துன்னு போனாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி ஜிஎனை பற்றி வேறு இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக தான் அந்த வயசானவருமே அவருக்கு தெரிஞ்ச மொத்த இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் இருக்கும்போது ஜிஎனை காமிச்சா,
அந்த இடத்துல ஜிஎன்மே ஊஜன் நினச்சி பொறாமப்படுற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஊஜனை பார்த்துக்க அதிக ஆட்கள் இருக்காங்க. ஜிஎன் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே தனியாக தான் வளர்ந்து வந்திருப்பாங்க. இவங்க அன்கள் எந்த அளவுக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் தந்திருப்பாங்கன்ற மாரி அதெல்லாம் பற்றி ஊஜன் கிட்ட சொல்லும்போது அதை கேட்ட ஊஜன்மே, எதுக்கு நீ கவலைப்படுற, உன் மேலே பாசம் காட்ட நான் இருக்கேன், நான் கண்டிப்பாக உன் மேலே லவ்வை காட்டுவேன்ற மாரி அப்படியே 2 பேருக்குள்ளார லவ் டெவலப் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படியே வரும் ஜியானுடைய கையை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் கையை பிடிச்சபடியே நடந்து போயின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் சில ஆட்கள் ஜியானை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ஊஜனுமே நீங்கள் யாருன்னு கேட்க கடைசியாக அவங்க சைனாக்காரங்கன்னு தெரிய வருது. அந்த சமயத்தில் ஜிஎன் என்ன சொல்கிறாங்கன்னா, எதை பற்றி யோசிக்காத, நான் 3ன்னு சொன்னோடனே அவனுடைய காலை பிடின்னு சொல்லு. அதுபடி இவங்க 3ன்னு சொல்கிறாங்க. அவருமே காலை பிடிக்கும்போது ஜிஎன் அவர் அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேகமே அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பானையை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் கையில் ட்ரிகரையுமே ரெடியாக வச்சுக்கிறாங்க. அந்த சமயம் தான் அந்த இடத்துக்கு ஒரு ஆளுமே வர ஆரம்பிக்கிறாரு ஜிஎனை தேடி. திடீர்னு அவங்க பாமை பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து மற்ற ஆட்களுமே உள்ளார போகலான்னு இருக்காங்க. ஜிஎன் உள்ளார ஏகப்பட்ட ட்ராப்ஸ் வச்சுருக்காங்க. அது எதுவுமே தெரியாமல் தான் இந்த ஆட்கள் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜிஎன்மே அவங்களுடைய ரூமில் இருந்து இந்த மொத்த விஷயத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த ஊஜின் தான் ரொம்ப பயமாக இருக்காரு. இத்தனைக்கு வேறு ஜியானுடைய கையில் கன் வேறு இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஊஜனுக்கு தான் என்ன சொல்கிறது இல்லை. அந்த சமயம் தான் ஒரு ஆளுமே ஜியானை தேடி அவங்க இருக்கக்கூடிய ரூம் சைடாக வந்துகிட்டு இருப்பார். முதல்ல ஒரு ட்ராப்பில் ஒரு கால் வைக்காமல் நெக்ஸ்ட்டாக தான் இருந்த ட்ராப்பில் காலை வச்சுருவார். அதால் ஜியான்மே ஆக்டிவேட் பண்ணும்போது அவருடைய காலை அந்த இடத்துல சிக்கிக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே வேற ஒரு ஆள் ஜியானை அட்டாக் பண்ணலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஜிஎன்மே டேபிளுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருப்பாங்க. அவங்களால சுடவும் முடியாது. ஏன்னா அந்த ஆள் ரிப்பீட்டேட்டிவாக சுட்டுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு எதிர்பாராதவர்களை சைலன்சர் மூலியமாக யாரோ ஒருத்தவங்க அந்த 2 ஆட்களையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதை ஜிஎன் நோட்டீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யாருன்னு பார்த்தா கடைசியாக அது மின்ஹேன்னு தெரிய வருது. அதோடவே டோட்டலாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 எபிசோடை தாண்டி இந்த எபிசோட் செம்ம இன்டென்ஸாக கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஜிஎன் என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் எபிசோட்லாம் தரமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சந்தி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.